சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. விருத்தாச்சலம் மணிமுக்தாற்றில் மாசிமக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவகிருஷ்ணனிடம் கேட்டு பெறலாம். தேவகிருஷ்ணன், சொல்லுங்க, தற்பொழுது அங்கு பக்தர்களின் கூட்டம் எவ்வாறாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க. விருத்தாச்சலம் விருதகிரீஸ்வரர் திருக்கோயிலில் இந்த திருக்கோயிலானது கோயிலுக்கு எதிரே மணிமுக்தா நதிக்கரை வருகிறது. இந்த மணிமுக்தா நதிக்கரையில் நீராடி விருதகிரீஸ்வரர் வணங்கினால் காசிக்கு சென்ற பலன் கிடைக்கும் என ஐதீகம் உள்ளது. இந்த கோயிலின் ஆண்டுதோறும் மாசிமக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்டு தினமும் சாமிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று இரவு சாமி வீதி உலா வந்தது. கடந்த 20ஆம் தேதி, அதாவது முக்கிய திருவிழாமான 6ஆம் திருவிழா கோயிலை கட்டிய விவசித்த முனிவருக்கு காட்சியளிக்கும் ஐதீக திருவிழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று 9ஆம் நாள் திருவிழாவாக தேர் திருவிழா நடைபெற்றது. இந்த நிலையில இன்று 24ஆம் தேதி 10ஆம் நாள் திருவிழாவாக மாசிமக திருவிழா மணிமுக்தாற்றில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் கடலூர் மாவட்டம் மட்டுமின்றி அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டத்திலிருந்து ஏராளமான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா, அதாவது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இறந்த நாளை ஒட்டி அவருக்கு இப்போது விருத்தாச்சலம் மணிமுக்தாற்றில் கம்மாபுரம் ஒன்றிய தலைவர் தனசேகர் தலைமையில் தேமுதிக தொண்டர்கள் தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். உங்கள் தகவல்களுக்கு நன்றி தேவகிருஷ்ணன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.